श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामियं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணம் யுத்தகாண்டம் 78ஆம் சர்க்கம் பார்க்க வேண்டும். கதை என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்திலே அதிகாயவதம் நடந்தது. ராவணனின் புதல்வர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இந்திரஜித்து தான் பாக்கி இருக்கான். அவனை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இப்படி இருக்கும்பொழுது ராவணன் ரொம்ப வருத்தப்படுகிறான். அப்ப இந்திரஜித்து வேகமாக வந்து பிரம்மாஸ்திரத்தின் பலத்தாலே எல்லாரையும் மயக்குகிறான். அப்படி இருக்க மறுபடி சஞ்சீவனி அந்த பர்வதத்தின் பலத்தாலே எல்லாரும் எழுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இவர்களை அழிப்பதற்காக ராத்திரியில போய் இவர்கள் லங்கையை எரிக்கிறார்கள். லங்கையெல்லாம் எரித்த உடனே ராவணன் பார்த்து இவர்களை அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக மறுபடி கும்பன் நிக்கும்பன்கிற 2 பேர் கும்பகர்ணனின் புதல்வர்களை அனுப்புகிறான். இந்த கும்பன் நிக்கும்பன்கிற 2 பேரும் வந்து அவர்களோடு சண்டை நடந்து அவர்களோட இன்னும் ஒரு 4 பேர் வந்து எல்லாரும் வதம் ஆயித்து கும்பன் நிக்கும்பன்னு எல்லாருடைய வதமும் முடிந்தது. அது வரைக்கும் நாம் பார்த்திருக்கோம். இனிமேல நாம் பார்க்க வேண்டும். 78வது சர்க்கத்திலிருந்து நிகும்பம் சஹதம் ஸ்ருத்வா கும்பம் ச வினிபாதிதம் ராவணः பரமாமர்ஷி பிரஜஜ்வாலானலோ யதா. இப்ப இன்னும் அவனால தாங்கவே முடியல ராவணனாலே. கும்பனும் போயினான் நிகும்பனும் போயினான்ங்கிறத கேட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டான். நெருப்பு போல ரொம்ப கோபத்தினாலே எரிய ஆரம்பித்தான். நைர்ருத குரோத சோகாபியாம் துவாபியாம் து பரிமூர்ச்சிதா கரபுத்திரம் விஷாலாட்சம் மகராட்சம் அச்சோதயத்து. அப்ப ரொம்ப கோபத்தினாலே கரண் இருந்தானே, இந்த கரணினுடைய பிள்ளையான மகராட்சன்கிறவன் அவனை ஆணையிட்டான் ராவணன். கச்ச புத்திர மயாஜ்ஞப்தோ பலேனாபி சமன்விதா ராகவம் லக்ஷ்மணம் செய்வ ஜஹிதாம்ச்ச வனௌகசா. நீ போ மகராட்சா, எல்லாரையும் கொல்லு, என்ன படை வேணுமோ எடுத்துன்னு போங்கிறான். ராவணஸ்ய வச ஸ்ருத்வா சூரமானி கராத்மஜா பாடமித்யப்ரவீத் திருஷ்டோ மகராட்சோ நிஷாச்சரஹா. இப்ப இத கேட்ட உடனே வால்மீகி வர்ணிக்கிறார், எவ்வளவு பேர் போயிட்டா. கும்பகர்ணனே போயிட்டான். இந்திரஜித்தாலேயே ஒன்னும் பண்ண முடியல இது வரைக்கும். இப்படி இருக்கும் பொழுது மகராட்சன்கிற ஒருத்தனை கூட்டு நீ போய் சண்டையிடு இப்படின்னு ராவணன் சொல்றானேன்னு இத கேட்ட பிறகு இந்த மகராட்சனுக்காவது புத்தி வேண்டாமா, போகக்கூடாதுன்னு? அதுவும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன நினைக்கிறான், சரி நான் போறேங்கிறானே அப்படின்னு வால்மீகி பார்த்தார். வால்மீகி என்ன சொல்றார், ராவணஸ்ய வச ஸ்ருத்வா சூரமானி, தன்னை சூரன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகராட்சன்னு சொன்னார். சூரனான மகராட்சன்னு சொல்லல.
தன்னை சூரன்னு நினைத்துட்டு இருக்கான் மகராட்சன். அதனாலதான் சரின்னு சொல்றான். ராமனோட யுத்தம் பண்ணுன்னு சொன்னா உடனே தலையாட்டுவாளா சரின்னு யாராவது? ஐயோ முட்டாளா இருக்கானேன்னு தலையில அடித்துன்னு கொண்டார் வால்மீகி. சூரமானின்னு சொன்னார். சோபிவாத்ய தசக்ரீவம் கிருத்வா சாபி பிரதட்சிணம் நிர்ஜகாம கிருஹாத் சுப்ராத் ராவணஸ்யாக்ஞயா பலி. உடனே வெள்ள வரான். சமீபஸ்தம் பலாத்யக்ஷம் கரபுத்ரோ பிரவீதிதம் ரதச்சானியதாம் சீக்கிரம் சைன்யம் சாஹூயதாம் துராத். உடனே அருகில் இருக்கிறவனை பார்த்து உடனே ரதத்தை எடுத்துன்னு வாங்கோ, உடனே எல்லா பலத்தையும் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு கூறுகிறான் மகராட்சன். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா பலாத்யக்ஷோ நிஷாச்சரஹ செந்தனம் ச பலம் செய்வ சமீபம் பிரத்யபாதயத்து. உடனே அந்த அவர்களும் சேனை தலைவன் அவனும் ஒரு ரதத்தையும் பல சேனையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். பிரதட்சிணம் ரதம் கிருத்வா அருரோஹ நிஷாச்சரஹ சூதம் சஞ்சோதயாமாச சீக்கிரம் மே ரதமாவஹ. உடனே ரதத்தை ஒரு பிரதட்சணம் வந்து ரதத்துல ஏறி உட்கார்ந்து தேரோட்டிய பார்த்து சீக்கிரம் ஓட்டு அப்படிங்கிறான். அதான் ராட்சசான் சர்வான் மகராட்சோ பிரவீதிதம் யூயம் சர்வே பிரயுத்யத்வம் புரஸ்தான் மம ராட்சசாக. முன்னாடி இருக்கிற ராட்சசர்கள் பார்த்து நீ என் முன்னாடி எல்லாரும் சண்டை போடுங்கோ, நான் பின்னாடியே வருகிறேன்னு சொன்னான். அகம் ராட்சசராஜனேன ராவணேன மகாத்மனா ஆக்யப்த சமரே ஹந்தும் தாவுபௌ ராமலக்ஷ்மணவு. எனக்கு ராவணன் ஆணையிட்டிருக்கிறான் ராமலக்ஷ்மணர்களை கொல்ல வேண்டும்ங்கிறது. அத்ய ராமம் வதிஷ்யாமி லக்ஷ்மணம் ச நிஷாச்சராக ஷாகாமிருகம் ச சுக்ரீவம் வானராம் சரோத்தமைஹி. இன்னைக்கு நான் கொல்றேன் ராமன் லக்ஷ்மணன், அந்த சுக்ரீவன் கிளைக்கு கிளை தாவக்கூடிய குரங்கு அந்த சுக்ரீவன், அவனையும் கொல்கிறேன். அத்ய சூல நிபாதைஷ்ச வானராணாம் மஹூத் மகாச்சமும் பிரதஹிஷ்யாமி சம்பிராப்தஹ சுஷ்கேந்தனமிவானலஹாம். அப்படியே எப்படி நெருப்பானது காய்ந்த கட்டையை பத்தி எரிக்குமோ அந்த மாதிரி நான் இந்த சேனையே எரிக்க போறேன். மகராட்சஸ்ய தச்ருத்வா வச்சனம் தே நிஷாச்சராக சர்வே நானாயுதோபேதா பலவந்தः சமாகதாः தே காமரூபிணः சர்வே தம்ஷ்டிணः பிங்கலேக்ஷணாः மாதங்கா இவ நர்தந்தோ துவஸ்தகேஷா பயானகாः பரிவார்ய மகாகாயா மகாகாயம் கராத்மஜம் அபிஜக்முஸ்ததோ ஹிருஷ்டா சாலயந்தோ வசுந்தராம். உடனே எல்லா அரக்கர்களும் இந்த மகராட்சன் சொன்னதை கேட்டு கூத்தாடிண்டு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு நான் கொல்ல போறேன்னு இப்படியே கத்திண்டு இந்த மகராட்சனோடு யுத்தத்துக்கு வந்தார்கள். சங்க பேரி சஹசிரானாம் ஆஹதானாம் சமந்ததா ஸ்வேலிதா ஸ்போட்டிதானாம் ச தத சப்தோ மகான் அபூத். உடனே சங்கங்கள் பேரிகள்லாம் அடித்து ஒரே சத்தம். பிரபிருஷ்டோ தகராத்தஸ்ய பிரதோதஹா சாரதேஸ்ததா பபாத சகசா சைவ துவஜஸ்தஸ்ய ச ராட்சசஹ. அப்பொழுது அந்த சாரதி தேரோட்டானே இந்த மகராட்சன் தேரு, அவன் கையில ஒரு சவுக்கு வச்சிருந்தான் அடிக்கிறதுக்கு, குதிரையெல்லாம் அடிச்சு ஓட்டுறதுக்கு. அது கீழே விழுந்துருத்து டக்குன்னு. அந்த சமயத்திலே இந்த தேரில இருக்கக்கூடிய கொடியும் கீழே விழுகிறது. தஸ்ய தேரத யுக்தாச்ச ஹயா விக்ரம வர்ஜிதாக சரணைர் ஆகுலைர் கத்வா தீனா சாஸ்திரமுகா யயுஹு. உடனே அந்த தேர்ல இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் என்ன ஆயிடுத்துன்னா ஒரு தைரியமே இல்லாமல் ஒரு ஏங்கி நின்னுண்டு கண்ணெல்லாம் ஜலமா கண்ணீரோடு இருக்கிறது, கால்லாம் தடுமாறுகிறது குதிரைகளுக்கு. பிரவாதி பவனஸ்தஸ்மின் சுபாம்சு கரதாருணஹ நிர்யானே தஸ்ய ரௌத்ரஸ்ய மகராட்சஸ்ய துர்மதேஹே. உடனே அந்த சமயத்துல புழுதி காத்து அடிக்கிறது. தானி திருஷ்டுவா நிமித்தானி ராட்சசா வீரியவத்தமாக அச்சிந்திய நிர்கதா சர்வே யத்ரதௌ ராமலக்ஷ்மணௌ. இப்ப இந்த மாதிரி கெட்ட சகுனங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் திருப்பி வந்திருக்கலாம். ஆனா ராட்சசர்களா போயிட்டா, புத்தி இல்லாதவர்கள். இதையெல்லாம் பார்த்தும் அவர்கள் என்ன பண்ணார்கள், ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். ஜனகஜ மகிஷாங்க துல்லிய வர்ணாக சமர முகேஷு அசகிருத் கதாசிபின்னாக அஹமஹமிதி யுத்த கௌஷலாஸ்தே ரஜனிச்சரா பரிபப்ரமமுர்வதந்தஹ. இப்படி மேகம், யானை, எருமை இந்த மாதிரி பெரிய பெரிய உடலை கொண்டவர்கள், எவ்வளவோ யுத்தத்துல வாழ் கதையெல்லாம் அடி வாங்கியிருக்கா, ஒண்ணுமே ஆகாதவர்கள். அந்த அரக்கர்கள்லாம் அகமகம், நான் முந்தி நான் தான் முன்னாடி போவேன்னு இப்படி சொல்லி கொண்டு
முன்னாடி யுத்தத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இதோட 78ஆம் சர்க்கம். இப்ப மகராக்ஷன் யுத்தத்துக்கு வந்து சேர்ந்தான். அடுத்து 79ஆம் சர்க்கம். நிர்கதம் மகராக்ஷம் தே திருஷ்ட்வா வானரயூதபாஹ ஆப்ளுப்ய சஹசா சர்வே யோத்துகாமா வியவஸ்திதாக. உடனே மகராக்ஷன் யுத்தத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்த உடனே, இவன் கரனுடைய பிள்ளை மகராக்ஷன், இவன் யுத்தத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்த உடனே எல்லா குரங்குகளும் அவனை வழிமறித்து நான் யுத்தம் பண்றேன்னு நிற்கிறார்கள். ததः பிரவருத்தம் சுமஹத் யுத்தம் ரோமஹர்ஷனம் நிஷாச்சரை பிளவங்கானாம் தேவானாம் தானவைரிவ. உடனே பெரிய யுத்தமானது அப்படியே மயிர்கூச்செரும்படிக்கு உருவானது அசுரர்களுக்கும் வானரங்களுக்கும். விருக்ஷசூல நிபாதைச்ச ஷிடா பரிகபாதனைஹி அந்யோன்யம் மர்தயந்தி ஸ்ம ததா கபி நிஷாச்சராக. உடனே இவர்கள் ஆயுதம் எரிய, அவர்கள் கல்லுக்கட்டையெல்லாம் தூக்கி போட, இப்படியே பெரிய யுத்தமானது நடந்து கொண்டு வந்தது. சக்தி கட்க கதா குந்தைர் ஸ்தோமரைர்ச்ச நிஷாச்சராக பட்டசைர் பிண்டி பாலைச்ச நிர்காதைச்ச சமந்ததः பாஷமுத்கர தண்டைச்ச நிகாதைர்ச்சாபரைஸ்ததா கதனம் கபிவீரானாம் சக்ருஸ்தே ரஜனீச்சராக. இப்ப வேல்வாள் கதை குந்தம் பட்டாக்கத்தி இன்னும் பற்பல ஆயுதங்கள், பாசக்கயிறு முத்கரங்கள் தடி மண்வெட்டின்னு என்னென்ன ஆயுதம் இருக்கோ எல்லா ஆயுதங்களினாலும் வானரங்களை அடித்தார்கள் ராட்சசர்கள். பானௌகைர் அர்திதச்சாபி கரபுத்ரேன வானராக சம்பிராந்த மானச சர்வே துத்ருவுஃப் பயபீடிதாக. இந்த கரண் புத்திரன் மகராக்ஷன் என்ன பண்றான், அம்பாலே எல்லாரையும் அடித்து கொள்கிறான். அவ்வளவு வானரங்களை சின்ன பின்னமா ஓட வைக்கிறான். எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டான். தான் திருஷ்டுவா ராட்சசா சர்வே திரவமானான் பலிமுகான் நேதுஸ்தே சிம்மவத் திருஷ்டா ராட்சசா ஜித காஷினா. உடனே இப்படி வானரங்கள்லாம் ஓடுறான்னு பார்த்து ராட்சசர்களுக்கு சந்தோஷத்துல கத்தரா. வித்ரவஸ்து ததா தேஷு வானரேஷு சமந்ததா ராமஸ்தான் வாரயாமாச சரவருஷேன ராட்சசான். உடனே இப்படி வானரங்கள்லாம் ஓடுறாங்கிறத பார்த்துட்டு ராமபிரான் என்ன பண்ணாரு, அந்த அரக்கர்களை தன்னுடைய அம்பு மழையாலே எல்லாரையும் மறைக்கிறார். வரவே முடியாதபடிக்கு மறைத்தார். வாரிதான் ராட்சசான் திருஷ்டுவா மகராக்ஷோ நிஷாச்சரஹ குரோதானல சமாவிஷ்டோ வச்சனம் சேதம் அப்ரவீத். அப்படி அரக்கர்களின் வழியெல்லாம் அம்பு மழையாலே தடுத்த ராமர். அதை பார்த்துட்டு மகராக்ஷன் கோபத்திலே பேசுகிறான். திஷ்ட ராம மயாசார்த்தம் துவந்த்வயுத்தம் ததாமி தே தியாஜயிஷ்யாமி தே பிராணான் தனுர் முக்தைஷிதைஷரைஹி. நில்லு ராமா அப்படிங்கிறான். ராமர் புறமுதுகிட்டு ஓடின மாதிரி இவன் ராமர்கிட்ட வந்துட்டு நில்லு ராமா அப்படிங்கிறான். ராமா என்னோடு கூட நில்லு, உன்னோடு நான் துவந்த யுத்தம் புரிகிறேன். அதாவது ராமருக்கு இவன் வரம் கொடுக்கிற மாதிரி பேசுகிறான் இந்த மகராக்ஷன். உன்னோட நான் ஒத்தைக்கு ஒத்தம் யுத்தம் இது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுத்ததில்லை. என் வீரத்துக்கு யாரும் சமம் கிடையாது, இருந்தாலும் நீ போனா போறது அப்படின்னு உன் கூட நான் ஒத்தைக்கு ஒத்த மோதுறேன். துவந்த யுத்தம், எதிரிக்கு எதிரே மோதுவது. நான் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன் ராமா. தந்து நான் என்ன பண்ண போறேன், உன்னுடைய உயிரை நான் இன்னைக்கு எடுக்க போறேன் என்னுடைய அம்புகளாலேன்னு பேசுகிறான் மகராக்ஷன். எத்ததா தண்டகாரண்யே பிதரம் ஹதமான் மம மதக்ரதஸ்வகர்மஸ்தம் திருஷ்டுவா ரோஷோபிவர்ததே. அப்ப நான் இருந்தேன், நீ ஜனஸ்தானத்துல யுத்தம் பண்ணும் பொழுது என்னுடைய அப்பா கரண கொன்னிய என் கண் முன்னாடி, அதனால எனக்கு அவ்வளவு ஆத்திரம் பொங்குகிறதுங்கிறான் மகராக்ஷன். இவன் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ஜனஸ்தானத்துல நடந்ததை பார்த்தே ஓடி போயிருக்கணும், திருப்பி யுத்தத்துக்கே வந்திருக்க கூடாது. தஹ்யந்தே பிருஷமங்கானி துராத்மன் மம ராகவ என்மயாசி ந திருஷ்டஸ்துவம் தஸ்மின் காலே மகாஹவே. இப்ப நீ தான்னு நான் சரியா பார்க்கல, அப்ப நான் உன்னை பார்த்திருந்தேன், அப்ப நான் இப்படி இருந்தேன்னா உன்னை கொண்டு இருப்பேன். திஷ்டியாசி தர்சனம் ராம மமத்வம் பிராப்தவானிக காங்கிதோசி க்ஷுதார்த்தஸ்ய சிம்மஸ்யேவேதரோ மிருகா. எப்படி ரொம்ப நாள் பசியா இருக்கக்கூடிய சிம்மம் கண்ணுல ஒரு மான் பட்டா அந்த சிம்மம் எப்படி விடாதோ, அந்த மாதிரி ரொம்ப நாளா என் அப்பாவை கொன்னதுக்கு உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்குதான் நல்ல பாக்கியம், நீ என் கண்ணில் வந்து பட்ட. அத்யமத் பான வேகேன பிரேதராட் விஷயம் கதஹ ஏத்வயா நிஹதா வீரா சஹதைச்ச சமேஷ்யதி.
இப்ப நீ எவ்வளவு வீரர்களை கொண்டு இருப்ப, எல்லாரோடும் உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன். இன்னைக்கு யமனோட உலகத்துக்கு உன்னை நான் அனுப்புகிறேன். பகுநாத்ர கிமுக்தேன ஸ்ருணுராம வச்சோ மம பஷ்யந்து சகலாலோகா ஸ்துவாம் மாம் ஜெய்வ ரணாஜிரே. நான் எதுக்கு தேவையில்லாம பேசிண்டு, ராமா இன்னைக்கு நம்ம 2 பேரும் யுத்தம் பண்றோம், எல்லாரும் பார்க்கட்டும். அஸ்திரைர் வா கதையா வாபி பாஹுப்யாம் வா மகாஹவே அபியஸ்தம் ஏனவா ராம தேனைவ யுதி வர்த்ததாம். ராமா நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷனும் தரேங்கிறான் மகராக்ஷன். அஸ்திரங்கள்னால சண்டையா, இல்ல கதையனால சண்டையா, இல்ல 2 கைகள்னால சண்டையா, உனக்கு எது பழக்கமோ எடுத்துக்கோ. உனக்கு எது ரொம்ப பழக்கமோ அதனால சண்டை போடலாம். அப்படியே போர் நடக்கட்டும். மகராக்ஷ வசத் ஸ்ருத்வா ராமோ தசரதாத்மஜா அப்ரவீத் பிரஹசன் வாக்கியம் உத்தரோத்தரவாதினம். இப்ப ராமர் பார்க்கிறார். இப்ப வால்மீகி அழகா வர்ணிக்கிறார். இதை கேட்ட உடனே சிரிச்சுட்டாரா ராமர். அப்ரவீத் பிரஹசன் வாக்கியம், சிரிச்சுட்டே பேசுறார். சிரிப்பை அடக்கவே முடியல. சிரிச்சுட்டே ராமர் பேசுகிறார். என்ன மேல மேல பேசிட்டே போறானே, ஏதோ ஒண்ணு சொன்னா பரவாயில்ல, இவ்வளவு பேசுறானே இவன் அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுறாராம். கத்தசே கிம் விருதா ரக்ஷோ பகூன்ய அசதிருஷானி தூ நரணே சக்கியதே ஜேத்தும் வினா யுத்தேன வாக்பலாத். மகராக்ஷா பேசிண்டே போறியே, யுத்தத்துல பேசியே ஜெயிச்சிடலான்னு பாத்தியோ அப்படின்னாரா ராமர். வாக்பலாத்து, உன்னுடைய வாக்கினுடைய பலத்தினாலே, இப்படி வாக்கினுடைய பலத்தினாலே யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. அஸ்திரங்கள் எடு, நீ பேசினது போரும் அப்படிங்கிற. சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் தொத்பிதா சயா திரிஷிரா தூஷணச்சைவ தண்டகே நிகதா மயா. நீ பாத்தியா இல்லையா தண்டகாரண்ய யுத்தத்துல 14,000 அரக்கர்கள், அதற்கு மேல உன்னுடைய அப்பா, அவனோட கூட தூஷணன் திரிஷிரஸ்ன்னு ராட்சசர்கள் எல்லாரையும் அழிச்சிருக்கேன். ஸ்வாஷிதாஷ்ச தவா மாம்சேன கிருத்ர கோமாயுவாயசாஹ பவிஷ்யந்த்யத்ய வை பாப தீக்ஷ்ண துண்ட நகாங்குராஹ. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லணும். நல்லவேளை அந்த 14,000 பேர்ல நீ என் கண்ணில் படல. ராமன் சொல்கிறார், நீ என் கண்ணில் பட்டுன்னா நீ அன்னைக்கே முடிஞ்சு போயிருப்ப. ஏதோ நீ பொழைச்சு போயிட்ட, அன்னைக்கு கண்ணில் படாம இன்னைக்கு வந்து மாட்டிக்கொண்டாய். இன்னைக்கு நான் உன்னுடைய மாமிசத்தினாலே எல்லா பட்சிகளையும், கழுகு, நரிகள், காகங்களுக்கெல்லாம் நல்ல உணவு போடுறேன். இன்னைக்கு அது நல்ல ராட்சச மாமிசத்தை சாப்பிட்டுட்டு போட்டும் அந்த காக்கையெல்லாம். ருதிராத்ரமுகா ஹிருஷ்டா ரக்தபக்ஷா ககாஷ்சயே கேகதா வசுதாயாஞ்ச பிரமிஷ்யந்தி சமந்ததா. மேல பாரு, நான் உன்னை கொல்ல போறேன், எப்படா இந்த ராட்சசனோட மாமிசத்தை சாப்பிடலான்னு ரத்தத்தை வாயில வைத்து கொண்டு ரத்தம் தோய்ந்த அழகோடு எவ்வளவோ பக்ஷி பறக்கிறது பாரு. ராமன் ராகவே நைவ முக்தஸ்து கரபுத்ரோ நிஷாச்சரஹ பானௌகான் அமுச்சத் தஸ்மை ராகவாய ரணாஜிரே. உடனே கோபம் வந்துடுத்து, நிறைய அம்பு மழையை பொழிகிறான் ராமரை எதிர்த்து. இப்ப மகராக்ஷனுக்கும் ராமபிரானுக்கும் யுத்தம் நடக்கிறது. தாஞ்சரான் சரவருஷேன ராமச்சிச்சேதனை கதா நிபேதுர் புவிதே சின்னா ருக்மபுங்கா சஹஸ்ரஷாஹ. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான அம்ப விட்டான். ராமனும் எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு விட்டார். எல்லாம் பூமியில தான் போய் விழுந்தது. தத்யுத்தம் அபவத் தத்ர சமேத்யான்யோன்யமோஜசா ரக்ஷச கரபுத்திரஸ்ய சூனோர் தசரதஸ்ய ச. அந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனாரான ராமபிரானுக்கும் கரணின் பிள்ளையான மகராக்ஷனுக்கும் பெரிய போர் நடந்தது. ஜீமூதயோர் இவாகாஷே சப்தோ ஜாதலயோஸ்ததா தனுர்முக்த ஸ்வனோத்கிருஷ்டா ஸ்ரூயதே சரணாஜிரே. இப்போ வானத்துல எப்படி 2 பெரிய மேகம் இடிச்சுட்டா பெரிய இடி காதுல விழறதோ, அந்த மாதிரி கை சத்தம், அந்த நானொலி, நானை இழுத்து விடக்கூடிய சத்தம், வில் வளையும் ஓசை, இந்த மாதிரி ஓசையாக இந்த கேட்கிறது. தேவதானவ கந்தர்வா கிண்ணராஷ்ட மகோரகாக அந்தரிக்ஷ கதா சர்வே திரஷ்டுகாமாஸ்தத்புதம். உடனே எல்லாரும் வானத்துல இருந்து வந்துட்டா வேடிக்கை பார்க்கறதுக்கு. தேவர்கள்லாம் சும்மா தானே இருக்கா, ராவணன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல அவர்களுக்கு. சரி வேடிக்கையாவது பார்ப்போம்னு வந்து நின்னுட்டா. வித்தமன்யோன்யை காத்ரேஷு த்விகுணம் வர்ததே பரம் கிருத பிரதிகிருதான்யோன்யம் குருதாம் தௌரணாஜிரே. இப்ப
இப்ப ஒருவருக்கு மேல் ஒருவர் அம்பு விடுறது இன்னும் கொஞ்ச நேரத்துல இரட்டிப்பாயிடுது. அவ்வளவு அம்பு விட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு அம்பு விட்டா அதற்கு மாறு வேற அம்பாக விட்டு கொண்டு இந்த மாதிரி பெரிய சண்டை. ராமமுக்தாம் சுபானௌகான் ராட்சசஸ் துவச்சினத்ரணே. இப்ப ராமன் விட்ட அம்பெல்லாம் ராட்சசனை சிதைத்து விட்டன. ரக்ஷோமுக்தான் சு ராமோவை நைகதா பிராச்சினச்சரைஹி. இப்ப ராட்சசன் விட்ட அம்பு எல்லாம் ராமன் அடித்து விட்டான். அப்படியே அது தான் மேல படாதபடி அம்பை எல்லாம் உடைத்து விட்டான். பானௌகை விததா சர்வா திசஸ்ச பிரதிசஸ்ததா சஞ்சன்னா வசுதாத்யௌச்ச சமந்தாத் தான்ன பிரகாசத்தே. அந்த ராட்சசன் ராமன் மேல அம்பு விட்டு விட்டு சரமாரி விட்டு பூமி சுத்தி அம்பாதான் இருக்கு, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ததः க்ருத்தோ மகாபாகுர் தனுஷ்சிச்சேத ராட்சசः ரக்ஷசः அஷ்டாபிரத நாராச்சைர் சூதம் விவ்யாதராகவஹ. இப்ப ராமர் பார்த்தார், இது என்ன விளையாடிட்டே இருக்கான் இவன்னு கோபத்திலே அவர் 8 நாராச பானங்களினாலே அவனுடைய வில்லை முறித்து சாரதியையும் கொன்னுட்டார், தேர்ல இருந்த சாரதியையும். பித்வா ஷரைர் ரதம் ராமோ ரதாஸ்வான் சமபாதயத் விரதோ வசுதாம் திஷ்டன் மகராக்ஷோ நிஷாச்சரஹா. அவனுடைய அம்புகள், ராமன் தன்னுடைய அம்புகளாலே அவனுடைய தேரை உடைத்து அவனை தேரிலே இருக்கக்கூடிய குதிரைகளை கொன்று அவனை தேரிலிருந்து பூமியிலே விழ வைத்தார். அதிஷ்டத் வசுதாம் ரக்ஷஹ சூலம் ஜக்ராஹ பாணினா திராசனம் சர்வபூதானாம் யுகாந்தாக்னி சமப்பிரபம். உடனே இவன்கிட்ட இருக்கக்கூடிய மிக சிறந்த ஆயுதமான சூலாயுதம், சூலம்ங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துக்கொண்டா அதை பார்த்தாலே அவ்வளவு பயமா இருந்துதான். துராவாபம் மஹச்சூலம் ருத்ரதத்தம் பயங்கரம் ஜாஜ்வல்யமானம் ஆகாஷே சம்ஹாராஸ்திரமிவாபரம் யம் திருஷ்டுவா தேவதா சர்வா பயார்த்தா வித்ருதா திஷஹ. அந்த சூலம் இது யாருக்கும் கிடைக்காது. ருத்ரன் சிவபிரான் இவனுக்கு வரமாக கொடுத்த அந்த சூலம், அப்ப தேவதையினால ருத்ரன்கிற அந்த உயர்ந்த தேவதையினாலே வரமாக பெற்றிருக்கக்கூடிய சூலம் யாருக்குமே இது வரைக்கும் அந்த மாதிரி சூலம் கொடுத்ததே இல்லை அவன். அப்படிப்பட்ட சூலத்தை கையிலேந்தி நிற்கிறான் இந்த அரக்கன். மேல வேடிக்கை பார்த்த வந்த தேவர்கள்லாம் இந்த சூலத்தை பார்த்தோன்னே பயந்து ஓடி போயிட்டான். மேல யாருமே இல்லை, அப்படி ஒரு பயங்கரமான சூலாயுதத்தை கையில எடுத்தான். விப்ராம்யது மஹச்சூலம் பிரஜ்வலந்தம் நிஷாச்சரஹ சக்ரோதாத் பிரஹினோத்தஸ்மை ராகவாய மகாஹவே. அப்படி சுத்தி அந்த சூலத்தை நன்னா சுழற்றி கோபத்தோடு ரொம்ப மிகவும் வேகமாக ராமன் மீது எறிந்தான் அந்த ராட்சசன். தமாபதந்தம் ஜலிதம் கரபுத்திர கராச்சுதம் பானைஸ்து திரிபிர் ஆகாஷே சூலம் சிச்சேத ராகவஹா. அந்த ஆகாயத்திலே அந்த சூலமானது தம் பக்கத்துல வரத்துக்குள்ளேயே ஆகாயத்திலேயே 3 அம்புகளை விட்டு அந்த சூலத்தை உடைச்சிட்டார் ராமர். சச்சின்னோ நைகதா சூலோ திவ்யஹாடகமண்டிதா வியசீரியத மஹோல்கேவ ராமபான் ஆர்திதா புவி. அது அப்படியே உடைஞ்சி போய் ஒரு கொள்ளிக்கட்டை போல செதறி போய் பூமியில விழுந்தது. ருத்ரன் கொடுத்தான், சிவபெருமான் கொடுத்தார் இந்த சூலத்தைன்னு நினைத்து கொண்டு அவன் அவ்வளவு உயர்த்தியா வைத்து கொண்டு வேகமா அடிச்சான். அந்த சூலமே பயனில்லாமல் போனது. தச்சூலம் நிகதம் திருஷ்டுவா ராமே நாக்லிஷ்ட கர்மனா சாது சாத்விதி பூதானி வியாஹரந்தி நபோத்கதாக. சூலம் உடஞ்சிடுச்சுல, மறுபடி தேவர்கள்லாம் வானத்துக்கு வந்து விட்டார்கள். அப்பா ராமன் ஜெயிச்சிட்டான்னு உடனே கொண்டாடுறா. தம் திருஷ்டுவா நிகதம் சூலம் மகராக்ஷோ நிஷாச்சரஹ முஷ்டி முத்தியம்ய காகுஸ்தம் திஷ்ட திஷ்டேதி சாப்ரவீத். உடனே இந்த மகராக்ஷன் தன்னுடைய முட்டியை உயர்த்தி கொண்டு நான் உன்னை குத்த வருகிறேன்னு நில் நில் ராமான்னு சொல்லிக்கொண்டே வந்தான். சதம் திருஷ்டுவா பதந்தம் வை பிரஹஸ்ய ரகுநந்தனஹ பாவகாஸ்திரம் ததோ ராமஹ சந்ததே துஷராசனே. இப்ப இப்படி வரவனை பார்த்து கொண்டு திருப்பி சிரிக்கிறாரு. சூலாயுதத்தையே அடிச்சுட்டேன், நீ இப்படி வெறும் முட்டிய தூக்கிட்டு என்ன பார்த்து வரியே, இது எப்படி இவனுக்கு புத்தி உள்ளவனா இல்லையானே புரியலையேன்னு ராமர் சிரித்தாராம். சிரிச்சுட்டு சரி இவனை முடித்து விடுவோம்னு பாவகாஸ்திரம், பாவக்கண்ண அக்னின்னு அர்த்தம், ஆக்னேய அஸ்திரம், அக்னி சம்பந்தியான அஸ்திரத்தை தொடுத்தார். தேனாஸ்திரேன ஹதம் ரக்ஷஹா காகுஸ்தேன ததா ரணே சஞ்சினத் ஹிருதயம் தத்ர பபாத ச மமாரச.
அந்த அம்பை விட்டார், பாவகாஸ்திரத்தை தொடுத்து அவன் மீது எய்தார் ராமபிரான். அந்த மக்கராட்சனுடைய ஹிருதயத்திலே போய் அது பட்டு அந்த ஹிருதயம் ரெண்டாக பிளந்து அவன் பூமியிலே விழுந்தான். விழுந்த க்ஷணமே மரணத்தை அடைந்தான். திருஷ்டுவா தே ரக்ஷசா சர்வே மகராட்சஸ்ய பாதனம் லங்காமேவாப்யதாவந்த ராமபானார்த்திதாஸ்ததா. உடனே ராட்சசர்கள்லாம் பார்த்தார்கள், ஆச்சு மக்கராட்சனும் செத்து போயிட்டான், இனிமே நம்ம வழக்கம் போல பண்ண வேண்டியதை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் லங்கைக்கே ஓடி போயிட்டார்கள். தசரத நிருபபுத்திர பானவேகே ரஜனிச்சரம் நிஹதம் கராத்மஜம் தம் ததிருஷுரத சுராபிருஷம் பிரஹிருஷ்டா கிரிமிவ வஜ்ரஹதம் யதா விகீர்ணம். அப்பொழுது தேவர்கள் பார்த்தார்கள். தேவர்கள் இந்திரன் வஜ்ராயுதத்தாலே மலையெல்லாம் அடிச்சானா. அடிச்ச போது அந்த மலையெல்லாம் எப்படி செதறி கீழே விழுந்ததோ அந்த மாதிரி அந்த கரணின் புதல்வனான அந்த மக்கராட்சன் போரிலே சிதறி போய் கீழே விழுந்ததை எல்லாரும் பார்த்தார்கள். ராமபிரானின் அம்புகளாலே பார்த்து தேவர்கள்லாம் ஆனந்தம் கொண்டார்கள் என்று இதோடு மக்கராட்சவதம் 79ஆம் சர்க்கம் முடிந்தது. ஆக மக்கராட்சனும் இனிமே இல்லைன்னு ஆயிடுத்து. இனிமே 80வது சர்க்கத்திலிருந்து பார்க்கணும். 80வது சர்க்கத்திலிருந்து 91வது சர்க்கம் வரைக்கும் இந்திரஜித் யுத்தம். 91வது சர்க்கம் அப்படின்னு நினைக்கிறேன், அது கிட்டதான் இந்திரஜித் வதம் நடக்கும். அது வரைக்கும் தொடர்ந்து இந்திரஜித் யுத்தம் 10-11 சர்க்கங்கள் இனிமே தொடர்ந்து நடக்க போகிறது. அதை நாம் பார்க்கலாம். 80வது சர்க்கம் முதல் ஸ்லோகம். மகராட்சம் ஹதம் ஸ்ருத்வா ராவண சமிதிஞ்சயஹ குரோதேன மஹதாவிஷ்டோ தந்தான் கடகடாபயன். அழகா வர்ணித்தார் வால்மீகி. இப்ப மகராட்சனும் போயிட்டாங்கிறத கேட்டான் ராவணன். ராவணன் எப்படிப்பட்டவன்னா போர்ல எப்பயுமே வெற்றி தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ராமன் எப்ப வந்தானோ அதுல இருந்து வெற்றிங்கிறதே அவன் மறந்து போயிட்டான். அப்படி இருக்கக்கூடியவன் மகராட்சனும் போயிட்டானான்னு உடனே கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. தாம் பள்ளையே தந்தான் கடகடா பயன்னர், அவனுடைய பற்களை கடகடான்னு கடிச்சுட்டே இருந்தான். அந்த பற்களை நெருநரான்னு கடித்து கொண்டு கோபத்திலே இருந்தான் ராவணன். குபிதஷ்ச ததா தத்ர கிம்காரியமிதி சிந்தையன் ஆதிதேஷாத சங்கிருத்தோ ரணா ஏந்திர ஜிதம் சுதம். இப்ப இனிமே என்ன பண்றது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரஜித்தை போருக்கு போன்னு ஆணையிட்டான். ஜஹிவீர மகாவீரியௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ அதிருஷ்யோ திருஷ்யமானோ வா சர்வதா துவம் பலாதிகா. இந்திரஜித்து நீ போ, ராமலக்ஷ்மணர்களை பார்த்து மகாவீரியவுங்கிறான். இப்பதான் ராவணன். அவர்கள் கொஞ்ச நஞ்ச வீரர்கள் இல்ல, பெரும் படைசாலிகள். அவர்களை போய் கொல்லு. மறைந்திருந்து கொல்லுவியோ அவர்கள் கண்ணுக்கு தெரிந்திருந்து கொல்லுவியோ, எப்படி கொண்டாலும் உன்னோட அவர்கள் பெரிய வீரர்கள் கிடையாது, நீ தான் பலம் மிக்கவன். துவம் அப்ரதிம கர்மானம் இந்திரம் ஜெயசி சயுகே கிம்புனர் மானுஷௌ திருஷ்டுவா நவதிஷ்யசி சயுகே. நீ இந்திரனையே கொண்டு யுத்தத்துல ஜெயித்துட்ட, 2 மனிதர்கள் அவர்களை ஜெயிக்க மாட்டியா, போயிட்டு வா. ததோக்தோ ராட்சசேந்திரேன பிரதிகிருஹ்ய பிதுர்வசஹ யஜ்ஞபூபௌ சவிதிவத் பாவகம் ஜுஹுவேந்திரஜித். உடனே இது சொன்ன உடனே இந்திரஜித் என்ன பண்ணா, அவன் எப்பயுமே யாகம்லாம் பண்ணிட்டு தான் யுத்தத்துக்கு போவான். அவனுக்கு சொந்தமா பலம் கிடையாது, மாயா பலத்தை தான் ஏறிட்டு கொண்டு இந்த யாக பலம் யஜ்ஞ பலத்தை கொண்டுதான் அவன் யுத்தத்துக்கே வருவான். இந்த யுத்தங்கள்லயே சொந்தத்திலே நிறைய பலம் உடையவன்னு பார்த்தா கும்பகர்ணன் தான். அதை தவிர மீதி எல்லாரும் வரத்தினாலும் இந்த மாதிரி யாக யஜ்ஞ அனுஷ்டானங்களினாலும் பலம் பெற்றவர்கள். உடனே இந்திரஜித் என்ன பண்ணா, யஜ்ஞ பூமியிலே போய் யாகத்தை முறைப்படி அக்னியிலே ஹோமம் செய்ய தொடங்கினான். ஜுகுதச்சாபி தத்ராக்னிம் ரக்தோஷ்ணீ சதரா ஸ்திரியா ஆஜக்முஸ்தத்ர சம்பிராந்தா ராட்சஸ்யோ யத்ர ராவணிஹி. அப்பொழுது அவன் அக்னியிலே ஹோமம் செய்யும் பொழுது சிவப்பு தலைப்பாகை அணிந்து கொண்ட ராட்சசிகள், அரக்கிகள், அவர்கள் இவன் எங்க ஹோமம் செய்கிறானோ அந்த இடத்துக்கு பரபரப்பா வரா. சஸ்திராணி சரபத்ராணி சமிதோத விபீதகாஹ லோகிதானி சவாசாம்சி ஸ்ருவம் காஷ்ணாய சம்ருதா சர்வதோக்னிம் சமாஸ்தீரிய சரபத்ரைர் சதோமரைஹி
சாகஸ்ய கிருஷ்ணவர்ணஸ்ய கலம் ஜக்ராஹ ஜீவிதா. இதுக்கு முன்னாடி இவன் யுத்தத்துக்கு வந்த போது எப்படி பண்ணானோ அதேதான். நாணல் இலைகள், தூன்றி சமித்துக்கள், சிவந்த வஸ்திரங்கள், கரிய இரும்பாலான கரண்டிகள், தோமரங்கள், நாணல் இலைகளாலும் அக்னிக்கு நால் புறமும் இதெல்லாம் பரப்பி வைக்கிறான். பரப்பி விட்டு உயிரோடு இருக்கக்கூடிய கருப்பு நிறமான ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய கருத்தை அறுத்து எடுத்துக் கொள்கிறான். ஷரஹோம சமித்தஸ்ய விதூமஸ்ய மஹர்ச்சிஷா பபூவுஸ்தானி லிங்கானி விஜயம் தர்ஷயந்திச்ச. இப்ப இவனுடைய ஜெயத்தை சொல்லக்கூடிய நல்ல குறிகள்லாம் உண்டாயித்து, நல்ல சகுனங்கள். பிரதட்சிணாவர்த்தசிகா தப்தஹா டக சந்நிபஹ ஹவிஸ்தத் பிரதிஜக்ராஹ பாவக ஸ்வயமுத்திதா. அந்த அக்னியானவன், அக்னி தேவன் என்ன பண்ணுகிறான், வெளியே வந்து வலமாக வரக்கூடிய ஜுவாலையோடு அந்த ஹவிஸை, அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஹோம திரவியத்தை தானே நேரிலே வாங்கி கொள்கிறான். உத்வாக்னிம் தர்ப்பயித்வாச்ச தேவதான் அவரக்ஷசான் ஆருரோஹ ரதஸ்ரேஷ்டம் அந்தர்தானகதம் சுபம். உடனே இந்த மாதிரி அக்னியில ஹோமம் பண்ணிட்டு சக்தியை ஏத்தி கொண்டு அழகியதான ரதத்திலே, அந்த ரதம் யாரு கண்ணுக்கும் தெரியாது, அந்த ரதத்திலே ஏறிக்கொள்கிறான். சவாஜிபிஷ் சதுர்பிஷ்ச பானைஷ்ச நிஷிதைர் யுதா ஆரோபித மகாச்சாபஹா சுஷுபே செந்தனோத்தமஹா. இப்ப அந்த ரதத்துல 4 குதிரைகள், நிறைய அம்புகள்லாம் தேக்கி வைத்திருக்கிறார்கள், நாணேற்றப்பட்ட வில்லு. இதோட அந்த யுத்தத்துக்கு அந்த ரதம் செல்கிறது. ஜாஜ்வல்யமான வபுஷா தபனீய பரிச்சதா மிருகைஷ் சந்திரார்த்த சந்திரைஷ்ச சரத சமலங்கிருதா. இப்ப அந்த ரதம் வந்து பொன்னாலாகி ஜொலிக்கிறது. அதுல நிறைய மிருகங்கள், மான், அர்த்த சந்திரன், சந்திரன், இந்த மாதிரி அழகான பிம்பங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு அந்த ரதத்திலே. ஜாம்பூனத மகாகம்பு தீப்த பாவக சந்நிபஹ பபூவேந்திரஜித கேதுர் வைதூரிய சமலங்கிருதா. அந்த கேது துவஜம், அதாவது இந்திரஜித்தின் கொடியானது அப்படியே வைதூரிய கற்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நுனியானது பொண்ணு தங்கத்தினாலே ஆகியிருக்கிறது. அக்னி மாதிரி இருக்கும் அதுவே. தேனச்சாதித்ய கல்பேன பிரம்மாஸ்திரேன ச பாலிதா சபபூவ துராகர்ஷோ ராவணிஸ்ஸு மகாபலஹா. இவனை பாதுகாப்பதற்கு கூடவே பிரம்மாஸ்திரமும் இவனோடையே இருக்கிறது. ஆகையாலே யாராலும் இவனை ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி பிரம்மாஸ்திரத்தினாலே பாதுகாக்கப்பட்டவனாக வருகிறான் யுத்தத்துக்கு. சோபினிர்யாய நகராத் இந்திரஜித் சமதிஞ்சய உத்வாக்னிம் ராட்சசைர் மந்திரைர் அந்தர்தானகதோ பிரவீத். இப்ப வெள்ள வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாம பேசுகிறானா. அத்யஹத்வா ரணேயௌ தௌ மித்யா பிரவ்ரஜிதௌ வனே ஜயம் பித்ரே பிரதாஸ்யாமி ராவணாய ரணார்ஜிதம். இப்படி நான் தேவையில்லாம காட்டுக்கு பொய் வேடம் தரித்து கொண்டு காட்டுக்கு வந்திருக்கிறார்களே 2 பேர் ராமலக்ஷ்மணர்கள், அவர்களை இன்னைக்கு நான் கொல்லுவேன். அத்ய நிர்வாணரா முர்வீம் ஹத்வா ராமம் சலக்ஷ்மணம் கரிஷ்யே பரம பிரீத்திம் இத்யுக்த்வாந்தர் அதீயத. இனிமே இந்த உலகத்துல குரங்குன்னே ஒரு இருக்கவே இருக்காது. இப்ப எப்படி டிராகன்கிறது டைனோசர்ங்கிறது மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாலும் அந்த மாதிரி இனிமே குரங்கே இருக்காது அப்படின்னு பிரதிஜை பண்ணிவிட்டு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்விட்டான் அந்த இந்திரஜித். ஆபபாதாத சங்கிருத்தோ தசக்ரீவேன சோதிதா தீக்ஷ்ணகார் முக நாராச்சைர் தீக்ஷ்ணைர் இந்திர ரிபூரணே. இப்ப பயங்கரமான அம்புகளை கண்ணுக்கு தெரியாமல் விட ஆரம்பித்தான் இந்த இந்திரஜித்து. சததர்ஷ மகாவீரியௌ நாகௌ திரிஷிரசாவிவ சிருஜந்தௌ இஷு ஜாலானி வீரௌ வானர மத்யகௌ. இப்ப அந்த யார் கண்ணுக்கும் தெரியாமல் இவன் இருந்து கொண்டு சர்ப்பங்கள் போன்ற அம்பை விடுகிறானே, அதை அந்த 2 வீரர்கள் கண்டார்கள். இமௌ தௌ இதி சஞ்சித்ய சஜ்யம் கிருத்வாச்ச கார்முகம் சந்ததானேஷு தாராபிர் பர்ஜன்யைவ விருஷ்டிமான். உடனே அவர்கள்தான் அந்த ராமலக்ஷ்மணர்கள்னு தீர்மானித்து கொண்டு வில்லிலே நாணேற்றி சரமாரிகளாக ராமலக்ஷ்மணர்கள் மீது அம்பு மழை பொழிகிறான். எங்கேந்தோ வருது, ஏதோ மேகமே அம்பு மழை பொழிகிறதோ திடீர்னு ஜலத்துக்கு பதிலான்னு தோன்றது. அப்படி அம்பு மழையை பொழிகிறான் இந்திரஜித்து. சது வைஹாய சம்பிராப்ய சரதௌ ராமலக்ஷ்மணௌ அச்சக்ஷுர் விஷயே திஷ்டன் விவ்யாத நிஷிதை ஷரைஹி
இவன் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் மீது கூறிய பானங்களை தொடுத்து எய்து கொண்டே இருக்கிறான். தௌதுதஸ்ய சரவேகேன தௌதஸ்ய சரவேகேன பரீதௌ ராமலக்ஷ்மணௌ தனுஷி சசரே கிருத்வா திவ்யமஸ்திரம் பிரசக்ரதுஹு. உடனே இவர்களும் என்ன பண்ணுகிறார்கள், வில்லிலிருந்து திவ்யமான அஸ்திரங்களை எல்லாம் விடுகிறார்கள் ராமலக்ஷ்மணர்கள். பிரச்சாதயந்தௌ ககனம் ஷரஜாலைர் மகாபலௌ தமஸ்திரைர் சூரிய சங்காஷைர் நவ்யபஷ்பசுதுஷரைஹி. இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஆகாயத்தை மறைக்கக்கூடிய அஸ்திரங்களை விடுகிறார்கள். அப்படியும் அவனை தொடவில்லை எந்த அஸ்திரம். சஹிதூமாந்தகாரம் சக்ரே பிரச்சாதயன் நபஹா திசாந்தர்ததே ஸ்ரீமான் நீஹார தமசாவிருதா. இப்ப அந்த இவன் என்ன பண்ணுகிறான், இந்திரஜித்து ஆகாயத்துல ஒரே புகையால கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருட்டை ஏற்படுத்துகிறான். நைவ ஜாதல நிர்கோஷோ நச்ச நேமி குரஸ்வனஹ சுஷ்ருவே சரதஸ்தஸ்ய நச்ச ரூபம் பிரகாசத்தே. சரி, கண்ணுக்கு தான் தெரியல, அவனுடைய வில்லை இழுத்து விடுற அந்த சத்தத்தை கேட்டாவது அவன் மேல யுத்தம் பண்ணலான்னு அதுவும் கேட்கலையாம். அவன் தேரோடுற சத்தமாவது கேட்குமா, குதிரை சத்தமாவது கேட்குமான்னு எதுவும் கேட்கலையாம். அவனுடைய உருவமும் தெரியவில்லை, அவனுடைய சத்தமும் எதுவும் கேட்கவில்லை. அடுத்தது கணாந்தகாரே திமிரே ஷிலாவர்ஷமிவாத்புதம் சவவர்ஷ மகாபாகுர் நாராச்ச சரவிருஷ்டிபிஹி சராவம் சூரிய சங்காசைர் ஷரைர் தத்தவரோ பிருஷம் விவ்யாத சமரே கிருத்தஹா சர்வகாத்ரேஷு ராவணிஹி. இப்ப அந்த இருட்டுல இவன் எங்க இருக்கான்னு கண்ணுக்கு தெரியல, அதற்கு மேல இவன் எந்த சத்தமும் கேட்கல. அப்படி மறைந்திருந்து கொண்டு ராமனை பற்பல பானங்களினாலே அடித்து தாக்கினான். தௌஹன்யமானௌ நாராச்சைர் தாராபிரிவ பர்வதௌ ஹேமபுங்கான் நரவ்யாக்ரௌ திக்மான் மும்மு சுதுர்ஷரான். உடனே இவர்கள் நிறைய அம்புகளை மறுபடி ஏவினார்கள் ராமரும் லக்ஷ்மணர்களும். அந்தரிக்ஷே சமாசாத்திய ராவணிம் கங்கபத்ரினஹ நிகிருத்திய பதகா பூமௌ பேதுஸ்தே சோனித பிளவாஹ. இப்ப இந்த பானங்கள் என்ன பண்ணுது, ஆகாயத்தை சென்று இந்திரஜித்து உடம்புல பட்டு காயப்படுத்தி ரத்தத்தோட மறுபடி பூமியில வந்து விழறதான். அதிமாத்திரம் ஷரௌகேன பீட்யமானோ நரோத்தமௌ தானிஷூன் பததோ பல்கைர் அநேகைர் நிச்சக்ரந்ததுஹு. இப்ப இவர்கள் 2 பேர் மேல, ராமலக்ஷ்மணர்கள் மேல அப்படியே கனை வெள்ளம், அம்பு வெள்ளம்னு சொல்லலாம், அம்புன்னு சொல்லக்கூடாது, அம்புகள் அம்பு மழைன்னு சொல்ல முடியாது, அம்பு வெள்ளம்னு சொல்லிட்டார். அவ்வளவு வருகிறது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடித்து துண்டித்து எறிகிறார் ராமர். விடாம பல பானங்களினாலே அந்த அம்பையெல்லாம் அடித்து நொறுக்குகிறார். யதோஹி தத்ருஷாதேதௌ ஷரான் நிபததஷிதான் ததஸ்துதௌ தாசரதி சசிர்ஜா தேஸ்திரமுத்தமம். ராமலக்ஷ்மணர்கள் பார்க்கிறார், எந்த இடத்துல இருந்து அம்பு வானத்திலிருந்து கீழே விழுறதோ அந்த இடத்தை நோக்கி அம்பை விட்டார்கள். ராமனஸ்து திஷ சர்வா ரதேனாதி ரதஃப் பதன் விவ்யாததௌ தாசரதி லக்வஸ்த்ரோ நிஷிதை ஷரைஹி. இப்ப இந்திரஜித் என்ன பண்றான், எல்லா திசைகள்லயும் சுத்தி சுத்தி இருந்து அடிக்கிறான், ஒரு இடத்துல நின்று அடிக்கல. தேனாதி வித்தௌ தௌவீரௌ ருக்மபுங்கை சுசம்ஹிதை பபூவுதுஸ் தாசரதி புஷ்பிதா விவகிம் சுகௌ. உடம்பு முழுக்க அம்புதான் இருக்கு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும், அவ்வளவு அடித்து விட்டான். நாஸ்ய வேத கதிம் கஷ்சின் நச்சரூபம் தனுஷரான் நச்சான்யத் விதிதம் கிஞ்சித் சூரியஸ்யே வாப்ரசம்ப்ளவே. இவன் எங்க செல்கிறான்னு யாருக்கும் தெரியல, இவனுடைய உருவம் என்னன்னு தெரியல, இவனுடைய வில் என்ன, இவன் என்ன அம்பு விடுறான், எதுவுமே தெரியல யாருக்குமே. தேன வித்தாஸ்ச ஹரயோ நிஹதாஸ்ச கதாஸ் சவஹ பபூவு தத்ர பதிதா தரணீதரே. இப்ப நூற்றுக்கணக்கான வானரங்கள் இப்படி அவனுடைய அம்புகளாலே உயிர் இழந்து போய் பூமியிலே சாய்ந்து விட்டார்கள். லக்ஷ்மணஸ்து சங்கிருத்தோ பிராதரம் வாக்கியம் அப்ரவீத் பிராமமஸ்திரம் பிரயோக்ஷாமி வதார்த்தம் சர்வரக்ஷசாம். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுத்து, ராமனை பார்த்து கூறுகிறான், போரும் ராமரே, இதற்கு மேல வேண்டாம் விளையாட்டு, ஒரு பிரம்மாஸ்திரத்தை நான் விடுறேன், எல்லா ராட்சசர்களையும் மொத்தமா அழிச்சுட்டோம் அது அப்படிங்கிறான். தமுவாச்ச ததோ ராமோ லக்ஷ்மணம் சுபலக்ஷணம் நைகஸ்ய ஹேதோ ரக்ஷாம்சி பிருத்திவ்யாம் ஹந்தும் அர்ஹசி. இப்ப ராமர் தர்மாத்மா, அவர் சொல்கிறார், என்ன நீனும் ராட்சசனா மாறிட்டியான்னு, நீனும் ராட்சசனா மாறிட்டியா,
ஒருத்தனுக்காக ராட்சசர்கள் எல்லாரையும் அழிக்க கூடாது. ராட்சசர்கள்ல நல்லவர்களும் இருக்கலாம். ஆகையாலே இந்திரஜித்து ஒருவனுக்காக நீ ராட்சசர்கள் எல்லாரையும் அழித்து என்ன பிரயோஜனம்? நீ அப்படி பண்ணக்கூடாது. அயுத்தியமானம் பிரச்சன்னம் பிராஞ்சலிம் சரணாகதம் பலாயந்தம் பிரமத்தம் வா நத்துவம் ஹந்தும் இஹார்ஹசி. இப்ப யாரு உன்னோட போர் புரியலையோ அவனை அழிக்க கூடாது. பிரச்சன்னம் மறைந்து இருக்கக்கூடியவனை அழிக்க கூடாது. பிராஞ்சலிம் சரணாகதம் கைகூப்பி சரணம் அடைந்தவனை கொல்லக்கூடாது. பலாயந்தம் புறமுதுகிட்டு ஓடக்கூடியவனை அழிக்க கூடாது. பிரமத்தம் அஜாக்கிரதையாக ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்ப நான் போய் கொல்றேன்னு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவர்களை கொல்லுவது தர்மம் கிடையாது. அஸ்யைவ துவதே யத்னம் கரிஷ்யாவோ மகாபல ஆதேக்ஷ்யாவோ மகாவேகான் அஸ்திரான் ஆஷி விஷோபமான். அதனால இந்திரஜித்தை எப்படி கொல்லணுங்கிறத மட்டும் நீ யோசி. இவனுக்கு நாம் அஸ்திரங்களை பிரயோகிப்போம்னு பிரயோகிக்கிறார்கள். தமேனம் மாயினம் க்ஷுத்ரம் அந்தரிஹித ரதம் பலாத் ராட்சசம் நிகனிஷ்யந்தி திருஷ்டுவா வானரயூ தபாக. இப்ப இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான்னு போறோம், வானரங்களே இவனை கொண்டு விடுவார்கள். யத்யேஷ பூமிம் விஷதே திவம் வா ரசாதலம் வாபி நபஸ்தலம் வா ஏவம் நிகோடோபி மமாஸ்திர தத்தஹ பதிஷ்யசே பூமி தலே கதாசுஹு. இவன் பூமியிலேயோ வானுலகத்திலோ பாதாளத்திலோ ஆகாயத்திலோ எங்க வேணா இருக்கட்டும், நான் அஸ்திரம் ஏவினேன்னா இவன் எரிந்து போய் உயிரில்லாமல் பூமியில விழுவான். இத்யேவ முக்த்வா வச்சனம் மகாத்மா ரகு பிரவீரஃப் ப்ளவகர்ஷபைர்விருதஹ வதாய ரௌத்ரஸ்ய நிருஷம்சகர்மணஹ ததா மகாத்மா த்வரிதம் நிரீக்ஷதே. ராமர் இப்படி சொல்லிவிட்டு இந்த இந்திரஜித் இவனை எப்படி கொல்லலாம்னு தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் ராமர். இதோடு 80ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 81வது சர்க்கம். விஜ்ஞாயது மனஸ்தஸ்ய ராகவஸ்ய மகாத்மனஹ சன்னிவிருத்யாவஹஸ்தஸ்மாத் சம்விவேஷபுரம் ததஹ. அப்போ உடனே இந்திரஜித்து பார்த்தான், இப்படி ராமர் பேசிட்டார், நம்ம கொன்னுடுவார், எங்க இருந்தாலும் இவனை நான் முடிக்கிறேன்னு ராமர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், இந்திரஜித்து மறுபடி லங்கைக்கே ஓடிட்டான். அவ்வளவுதான். சோன்று ஸ்மிருத்யவதம் தேஷாம் ராட்சசானாம் தரஸ்ஸினாம் குரோததாம் ரேக்ஷண ஷூரோ நிர்ஜகாம மகாத்யுதிஹி. போய் யோசிக்கிறான், என்ன நான் கண்ணுக்கு தெரியாம இவ்வளவு அம்பு விடுறே, இவர்கள் அப்படியே இருக்காளே, இவர்களை எப்படி கொல்றது, இவர்கள் மனதில இவ்வளவு தைரியம் இருக்கேன்னு யோசிக்கிறான். சபஷ்சிமேன துவாரேன நெரியயௌ ராட்சசைர் விருதஹ இந்திரஜித்து மகாவீரியஹ பௌலஸ்தியோ தேவகண்டகஹ. இப்ப இவன் என்ன பண்ணுகிறான், மறுபடி மேற்கு வாசல் வழியா மேற்கு வாயிலாக வெளியே வருகிறான். இந்திரஜித்து ததோ திருஷ்டுவா பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ ரணாயாப்யுத்யதௌ வீரௌ மாயாம் பிராதுஷ்கரோத்ததா. இப்ப பார்க்கிறான், ராமலக்ஷ்மணர்கள் இருக்கிறாருங்கிற உடனே இவனுடைய மாயையை கையில எடுத்துண்டான். இந்திரஜித் துரதே ஸ்தாபிய சீதாம் மாயாமயீம் ததா பலேன மகதா விருத்திய தஸ்யாவதமரோச்சயது. உடனே மாயினாலே ஒரு சீதையை உண்டு பண்ணி, இப்ப பொய்யான சீதை இருக்கிற மாதிரி அவனுடைய ரதத்திலே நிறுத்தி அவளை வதம் பண்ண வேண்டும்னு தீர்மானம் பண்ணான். மோகனார்த்தம் து சர்வேஷாம் புத்திம் கிருத்வா சுதுர்மதிஹி ஹந்தும் சீதாம் வியவசிதோ வானராபிமுகோ யயௌ. உடனே எல்லார் கண்ணு முன்னாடியும் இந்த மாயா சீதையோடு போய் நிற்கிறான். தம் திருஷ்டுவா ஸ்வபிநிர்யாந்தம் நகரியா கானநௌகசா உத்பேதுர் அபிசங்கிருத்தா சிலாஹஸ்தா யுயுத்சவஹ. உடனே எல்லா குரங்குகளும் கோபத்தோட கையில பாறை எடுத்துன்னு காத்துன்னு இருக்கா. ஹனுமான் புரதஸ்தேஷாம் ஜகாம கபி குஞ்சரஹ பிரகிருஹ்ய சுமஹச்ரிங்கம் பர்வதஸ்ய துராசதம். இவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஹனுமான் போய் பெரிய பாறையை எடுத்துட்டு காத்துன்னு இருக்கார். சததர்ஷஹதானந்தாம் சீதாம் இந்திரஜிதோ ரதே ஏகவேணி தராம் தீனாம் உபவாச கிருஷானனாம் பரிக்ளிஷ்டைர் கவசனாம் ரிஜாம் ராகவ பிரியாம் ரஜோமலாபியாம் அலிப்தைஹி சர்வகாத்ரைர் வரஸ்திரியம். இப்ப பார்க்கிறார் ஹனுமார், பார்த்தா இந்திரஜித் ரதத்திலே சீதை இருக்கிறாள். புழுதியும் அழுக்கும் படிந்த உடையோடு அசோகவனத்துல எப்படி இருப்பாளோ அப்படியே சீதை இருக்கிறாள். இங்க தாம் நிரீக்ஷ முகூர்த்தம் து மைதிலி தியத்யவஸ்யது பபூவாச்சிர திருஷ்டாஹி தேனசா ஜனகாத்மஜா. உடனே கொஞ்ச நேரம் உத்து பார்க்கிறார், இது சீதை தான் தெரிந்து கொள்கிறார். ஏன்னா ஏற்கனவே பார்த்திருக்காரு ஹனுமார்.
தாம் தீனாம் மலதிக்தாங்கீம் ரதஸ்தாம் திருஷ்ய மைதிலீம் பாஷ்பபரியா குலமுகோ ஹனுமான் வெதிதோ பவத். ஐயோ, தேர்ல இவ இருக்காளே, நம்ம மாட்டும் பாறையை தூக்கி தேர்ல போட போனோமேன்னு பயந்து போய் ஹனுமான் அப்படியே கண்ணுல எல்லாம் கண்ணீராக இருந்து கொண்டு மனசெல்லாம் கலங்கி போய் அப்படியே ஒன்னும் செய்யாமல் ஆகிவிட்டார். அப்ரவீத் தாம் து சோகார்த்தாம் நிரானந்தாம் தபஸ்வினீம் சீதாம் ரதஸ்திதாம் திருஷ்டுவா ராட்சசேந்திர சுதாஸ்ரிதாம் கிம் சமர்த்திதமஸ்யேதி சிந்தயன் சமஹா கபிஹி சஹதைர் வானர ஸ்ரேஷ்டைர் அபியதாவதராமணிம். ஐயோ, சீதா தேவியை பார்த்துட்டு என்ன பண்றது, அப்படி இவங்க என்ன பண்ண போறாளோ இவளை வைத்துக் கொண்டுன்னு தெரியாம அந்த இந்திரஜித்தை எதிர்த்து ஓடினார். தத்வானர பலம் திருஷ்டுவா ராவணி குரோத மூர்ச்சிதா கிருத்வா விகோஷம் நிஸ்திரிம்ஷம் மூர்த்னி சீதாம் பிரகர்ஷியம். உடனே இந்த குரங்குகள்லாம் வருகிறான்னு பார்த்த உடனே அந்த மாயா சீதையின் தலையை பிடித்து கொண்டு வாளை உருவி எடுத்தான். தாம் ஸ்திரியம் பஷ்யதாம் தேஷாம் தடயாம் ஆசராவணிஹி குரோஷந்தீம் ராம ராமேதி மாயையா யோஜிதாம் ரதே. உடனே இவன் என்ன பண்ணான், அவ ராமா ராமான்னு கத்த கத்த அவளை அறுப்பது போன்று மாயையினாலே ஒன்னு நாடகத்தை நடத்தினான். கிரகீதம் உர்தசாம் திருஷ்டுவா ஹனுமான் தைன்யம் ஆகதா சோகஜம் வாரி நேத்ராபியாம் அசிருஜன் மாருதாத்மஜா. அப்படி தலைமுடிய பிடிச்சி இவன் தூக்குறானேன்னு பார்த்துட்டு ஹனுமாருக்கு மனதெல்லாம் கலங்கி போய் கண்ணெல்லாம் கண்ணீர் விட்டு அழற. தாம் திருஷ்டுவா சாரு சர்வாங்கீம் ராமஸ்ய மகிஷீம் பிரியாம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் குரோதாத் ரக்ஷோதிபாத்மஜாம். உடனே அந்த இந்திரஜித்தை பார்த்து திட்டர். துராத்மன் ஆத்மநாசாய கேசபக்ஷே பராம் ரிஷா பிரம்ம ரிஷீனாம் குலே ஜாதோ ராட்சசீம் யோனிமாஸ்ரிதா. இப்ப பிரம்ம ரிஷிகளினுடைய குலத்துல பிறந்து இப்படி ஒரு பெண்ணினுடைய கேசபாசத்துல தலைமுடிய பிடிச்சு இழுக்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்கியா? திக்வாம் பாப சமாச்சாரம் யஸ்யதே மதிரீத்ரிஷி நிருஷம்சா நாரிய துர்விருத்த க்ஷுத்ர பாப பராக்கிரம அநாரியஸ்யேத்ரிஷம் கர்ம கிருணாதே நாஸ்தி நிர்கிருண. இப்படி ஒரு பாபத்தை பண்ணுவியா? இவ்வளவு ஒரு பாபமே உனக்கு நித்திய கர்மமா இருக்கே. எல்லாருக்கும் நித்திய கர்மங்கள்னு சந்தியாவந்தனம்லாம் இருந்துன்னா இந்திரஜித்துக்கு பாபம் தான் நித்திய கர்மம் பொழுதுக்கு. பாபத்தையே நித்தியமாக பண்ணக்கூடிய நீ இப்படி அர்ப்பணே பாவியே இப்படி ஒரு காரியத்தை பண்றியேன்னு கதர்றார் ஹனுமார். சுதா கிருஹாச்ச ராஜ்யஸ்ச ராமஹஸ்தாச்ச மைதிரி கிம் தவை ஷாபராத்தாஹி எதேனாம் ஹந்தும் இச்சசி. இப்ப ராமரிடத்திலிருந்து ராஜ்யம் போச்சு, இப்ப சீதா தேவியும் இல்லை, எதற்காக இதெல்லாம் பண்ற, உனக்கு என்ன வேணும்? சீதா சஹத்வா நச்சிரம் ஜீவிஷ்யசி கதஞ்சன. இப்ப சீதையை கொன்னுட்டு நீ ரொம்ப நேரம் இருக்க மாட்ட. வதார்ஹ கர்மணானேன மமஹஸ்தகதோ ஹ்யசி ஏச்ச ஸ்திரீ காதினாம் லோகா லோகவத்யைஸ்ச குத்சிதாஹ இஹ ஜீவிதுமுத்ஸ்ருஜ்ய பிரேத்யதான் பிரதிபத்ஸ்யதே. நீ இந்த கொலை பண்ணின சீதையை கொன்னின என் கையில மாட்டின்றுவ இந்திரஜித்து, அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. உலகத்திலே இந்த ஒரு பெண் கொலை புரிந்தவர்களை எல்லாரும் எப்படி திட்டுவார்கள்? உயிரோடு இருக்கிறச்சே மட்டும் இல்ல, செத்து போன பிறகு கூட அவர்களை திட்டிகிட்டே தான் இருப்பான். இதி ப்ருவானோ ஹனுமான் சாயுதைர் ஹரிபிர் விருதா அபியதாவத சங்கிருத்தோ ராட்சசேந்திர சுதபிரதி. உடனே ஹனுமான் நிறைய வானரங்களோடு இந்த ராவணியான இந்திரஜித்தை எதிர்த்து ஓடுகிறார். ஆபதந்தம் மகாவீரியம் ததனீ கம்வனௌ கசாம் ரக்ஷசாம் பீம வேகானாம் அநீகம் துன்யவாரயத். உடனே அந்த அரக்கர்களின் சேனை என்ன பண்ணித்து வானர சேனையை வரவிடாமல் தடுக்கிறது. சதாம் பான சஹசிரேன விக்ஷோபிய ஹரிவாகினி ஹரிஸ்ரேஷ்டம் ஹனுமந்திரம் இந்திரஜித் பிரத்யுவாச்சக. இந்திரஜித் நிறைய பானத்தை விட்டு வானரங்கள்லாம் தான் பக்கத்திலே வராதபடி பண்ணி ஹனுமாரை பார்த்து பேசுகிறான். சுக்ரீவஸ்துவம் ச ராமஸ்ச என்நிமித்தமிஹா கதாக தாம் ஹனிஷ்யாமி வைதேஹி மத்யைவ தவ பஷ்யதா. எதற்காக நீங்களா யுத்தம் பண்றே? நீனு உன்னுடைய தலைவன் சுக்ரீவன், அவனுக்கு தலைவன் ராமன்னு இந்த சீதைக்காக தானே, வைதேகிக்காக தானே, அவளையே நான் கொண்டு விடுகிறேன். இமாம் ஹத்வா ததோ ராமம் லக்ஷ்மணம் துவாம் ச வானர சுக்ரீவம் ச வதிஷ்யாமி தம் சானார் எம் விபீஷணம்.
இவளை அழித்துட்டு முதல்ல ராமனை கொன்னு லக்ஷ்மணனை கொன்னு உன்னையும் சுக்ரீவனையும் கொன்னுட்டு என்னுடைய சித்தப்பன் விபீஷணன் அவனையும் கொல்லுவேன். நஹந்தவ்யாஸ்திரியச்சேதி யத்பிரவீஷி பிளவங்கம பீடாகரம் இமத்ரானாம் யத்ஸ்யாத் கர்த்தவ்யமேவ தத். ஸ்திரீகளை கொல்லக்கூடாதுன்னா நீ சொல்லாத, எது எங்களுக்கு உபதிரவத்தை கொடுக்கறதோ அது எல்லாத்தையும் நாங்க கொல்லுவோம். தமேவ முக்த்வா ருததீம் சீதாம் மாயாமயீம் ததா சிததாரேன கட்கேன நிஜகானேந்திரஜித் ஸ்வயம். உடனே கத்தக்கூடிய அந்த மாயா சீதையை, பொய்யான சீதையை கத்தியினாலே வெட்டினான். யஜ்ஞோபவீத மார்கேனாம் பின்னா தேன தபஸ்வினி சா பிருத்திவ்யாம் பிருதுஷ்ரோணி பபாத பிரியதர்ஷனா. அவள் இப்படி ரத்தத்தோடு பூமியிலே அந்த மாயா சீதையானவள் சாய்ந்தாள். தாம் இந்திரஜித் ஸ்வயம் ஹத்வா ஹனுமந்தம் உவாச்சஹ. உடனே இந்திரஜித் ஹனுமானை பார்த்து பேசுகிறான். மயா ராமஸ்ய பஷ்யேமாம் கோபேன ச நிஷூதிதாம். பாரு, ராமனுடைய மனைவி, அவளை கொண்டு விட்டேன் பாரு. ஏஷா விஷஸ்தா வைதேகி விபலோவ பரிஸ்ரமஹா. இவளே செத்து போயிட்டா, இவளையே நான் கொன்றாகி விட்டது. இனிமே உங்களுடைய பரிசிரமம், இவ்வளவு யுத்தம் நீங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட், தேவையில்லாதது. ததः கட்கேன மஹதா ஹத்வா தாம் இந்திரஜித் ஸ்வயம் ஹிருஷ்டஸ்தரதமாஸ்தாய வினநாத மகாஸ்வனம். வானரா சுஷ்ருவு சப்தம் அதூரே பிரத்யவஸ்திதாக வியாதிதாஸ்ய நததஸ்தத் துர்கம் சம்ஸ்ருதஸ்ய ச. இதை பார்த்தார்கள் வானரங்கள்லாம். பார்த்து எல்லாரும் வானரங்கள் இந்த சத்தத்தை எல்லாம் கேட்கிறார்கள். ததாது சீதாம் வினிஹத்ய துர்மதி பிரஹிருஷ்டசேதா சபபூவ ராவணிஹி தம் ஹிருஷ்ட ரூபம் சமுதீக்ஷ்ய வானரா விஷண்ண ரூபா சஹசா பிரதுத்ருவுஹு. இந்த தீய எண்ணம் கொண்ட இந்த ராவணியான இந்திரஜித் இப்படி மாயா சீதாயை கொன்று ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவனை பார்த்து வானரங்கள் எல்லாரும் மிகவும் துக்கத்தோடே ஆனார்கள், எல்லாரும் ஓட ஆரம்பித்தார்கள் என்று இதோடு 81வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து மேலே என்ன நடந்ததுன்னு அடுத்த காலட்சேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம்.